ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். இன்று நம்ம பார்க்க போவது வளைகுடாவில் நடைபெற்று வரும் போரை நிறுத்த பேரம் ட்ரம்ப். அமெரிக்காவினுடைய 16 போர் விமானங்கள் இந்த ஈரானின் எதிரான தாக்குதலில் அழிப்பு. அடுத்து யூஎன்னில் இஸ்ரேல் கண்ணீர். இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ டீட்டெயில்ஸாக பார்ப்போம் வாங்க. அதாவது இப்போ ஈரானுக்கு எதிரான இந்த போரில் போரை நிறுத்துறதுக்கு வளைகுடா நாடுகளிடையே ட்ரம்ப் போரை தொடர்ந்து நடைபெறுவதற்கு 5 ட்ரில்லியனும் போரை முடிப்பதற்கு 2 ட்ரில்லியனும் பணம் கேட்பதாக ஓமனினுடைய மூத்த பத்திரிகையாளர் சலாம் அல் ஜபூரி பிபிசி அரபு தொலைக்காட்சி ஒன்றுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது சம்பந்தமாக அந்த தொலைக்காட்சியில் அவங்க கூறியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேரம் பேசுவதாக தகவல் வெளியாகி இருக்கு. அடுத்தபடியாக கார்க் தீவு, இது ஈரானினுடைய கார்க் தீவு. இதை கைப்பற்றுவதற்கு அமெரிக்காவானது தன்னுடைய அதாவது இதை கார்க் தீவை கைப்பற்றுவதற்கு முழு முயற்சியும் எடுத்து வருவதாக வார்சோன் பத்திரிகையானது இதை உறுதி செஞ்சிருக்கு. இதை மேலும் உறுதி செய்யும் விதமாக அமெரிக்காவினுடைய USS பாக்ஸர் என்ற அதி உயர்ந்த போர்க்கப்பலானது வீரர்களுடன் மிடில் ஈஸ்ட் நோக்கி நகர்ந்த வண்ணம் உள்ளதாக தகவல் வார்சோன் பத்திரிகையானது தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானினுடைய புதிய தலைவர் முஜ்தபா அல் காமினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, எங்களுடைய நிலப்பரப்பையும் கடல் பரப்பையும் பாதுகாப்பதற்கு ஈரானினுடைய 6 லட்சம் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக IRGC ஆனது தகவல் தெரிவிச்சிருக்கு. அடுத்தபடியாக F-16 போர் விமானமானது மேலும் நேற்றைய முன்தினம் அமெரிக்காவினுடைய F-16 போர் விமானம் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இது F-35 போர் விமானமானது 2 நாளைக்கு முன்னாடி நேற்று முன்தினமானது ஈரானினுடைய மத்திய பகுதியில் IRGC ராணுவமானது சுட்டு வீழ்த்தியதாக கிளைம் பண்றாங்க. இது எப்படின்னா அகசிவப்பு கதிர்களின் ஹீட் எனர்ஜி மூலியமாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக IRGC ஆனது கிளைம் பண்ணியிருக்காங்க. இதை அமெரிக்கா ஒத்துக்கவும் இல்லை. அவங்க இது சம்பந்தமா தகவலும் வெளிப்படுத்தவில்லை. கிளைம் பண்ணாம அதை ஒரு சந்தேக பார்வையிலேயே வச்சிருக்காங்க. இதை அமெரிக்காவானது அதை உறுதிப்படுத்தாம இருக்காங்க. ஆனா ஈரான் IRGC ஆனது கிளைம் பண்றாங்க, இதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், அதி உயர்ந்த F-35 போர் விமானமானது எங்களால் சுடப்பட்டு விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கிளைம் பண்றாங்க. அதே மாதிரி இதுவரையில் நடந்த இந்த போர்ல தொடர்ந்து அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் இதுவரையில் 16 போர் விமானங்கள் டெஸ்ட்ராய் செய்யப்பட்டுள்ளதாக ப்ளூம்பர்க் பத்திரிகையானது தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அமெரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய ராணுவ அமைப்பு சென்காமானது நாங்கள் ஈரான்ல இதுவரையிலுமே ஈரானுடைய ராணுவ தளங்கள் மற்றும் ராணுவ நிலைகள் போன்ற அனைத்து இடத்திலும் 8000 தாக்குதல் நடத்தி அவங்களுடைய அனைத்து நிலைகளையும் அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி சொல்லியிருக்காங்க சென்காம். அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக ஈரான் IRGC ஆனது நீங்கள் அழித்து விட்டால் நாங்கள் எப்படி தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அடுத்த கடமை 73வது அலை தாக்குதலை இஸ்ரேல் மேல ஏவி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதிரிகள் எங்களிடம் மண்டியிடும் வரை நாங்கள் எதிரிகள் எதிராக நாங்கள் போர் தொடுத்துக் கொண்டேதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு IRGC ஆனது இன்னைக்கு பகிரங்கமா எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அதோட நேற்றுக்கு முன்தினம் இஸ்ரேல் ஆனது ஈரான்ல உள்ள டெஹ்ரான் மற்றும் இஸ்பஹான் மற்றும் நட்டான்ஸ் போன்ற அனைத்து பகுதிகளிலும் பரவலாக தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இரண்டுமே சேர்ந்துதான் இந்த தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. நேற்று மெயினா நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் இது அணுமின் நிலையம் இருக்கிற பகுதி. இந்த அணுமின் நிலையம் இருக்கிற பகுதியில் இஸ்ரேலானது தாக்குதல் நடத்தியிருந்தாங்க.
இதில் ஐஏட்ட வந்து ஈரான் முறையிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அணு மின் நிலையத்தில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் முறையிட்டு இருந்தாங்க. அப்போது ஐஏ சோதனையின் போது எந்த கதிர்வீச்சும் வெளிப்படுத்தப்படவில்லை என்று உறுதி செஞ்சிருக்காங்க. அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக இன்று ஈரானானது இஸ்ரேலில் உள்ள டிமோனாவுக்கு பக்கத்தில் உள்ள ஷிவோன் பெரோஷ் நிகிம் என்ற இடத்துல தாக்குதல் நடத்தி, அதாவது அதுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல தான் தாக்குதல் நடத்திருக்காங்க. இதனால ஐஏவும் உறுதி செஞ்சிருக்காங்க அதுல வந்து எந்த கதிர்வீச்சுகளும் வெளியில வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாக்குதல் கொஞ்சம் கூடுதல் பலத்தோட அடிச்சிருக்காங்க. அதுல வந்து உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு, இன்ஜூர்டும் ஆயிருக்காங்க. இன்ஜூர்ட் ஆனவங்களே வந்து 51 பேருக்கு மேல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள இஸ்ரேலிய ஊடகங்களும் தெரிவிச்சிருக்காங்க. இறந்தவங்க 20க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளதாக செய்திகள் வெளியிருக்கிறாங்க. அது மாதிரி மாறி மாறி இவங்க தாக்குதல் நடத்தி கொண்டே தான் இருக்காங்க. நேற்று 73வது தாக்குதல் அலையை ஈரான் வெற்றிகரமாக நடத்துவதாகவும் நிறைய கொத்து குண்டுகளை அள்ளி வீசி இருக்கிறதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த டிமோனா அணுமின் நிலையத்தில் ஈரான் தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் இஸ்ரேலானது யூஎன்ல போய் முறையிட்டு இருக்காங்க. யூஎன்ல போய் இந்த மாதிரி எங்க மேல தாக்குதல் நடத்தி அணுக்கதிர்வீச்சு வெளியாயிட்டு இருக்கு, இதை வந்து கொத்து குண்டுகளை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎன்ல போய் முறையிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து பாலஸ்தீனத்துல இன அழிப்பு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி லெபனான்ல மக்கள் மேல தேவையில்லாத இன அழிப்பு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்காங்க. இதையெல்லாம் வந்து ஐநா எத்தனையோ முறை கூடியிருக்காங்க. கூடி அது அவங்க மேல கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டுலாம் தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. அநியாயமா பொதுமக்களை தாக்கி அழிச்சு இன அழிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. பள்ளி, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், அது மாதிரி ஒரு பொதுவான இடங்கள், மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல போர் விதிமுறையை மீறி போர் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் மீறி இவங்க செஞ்சாங்க. பாஸ்பரஸ் குண்டுகள் எல்லாம் வீசினாங்க. அப்போல்லாம் வந்து ஐநாவில் முறையிட்டு ஈரான் எல்லா நாடுகளும் தீர்மானங்கள் 160க்கு மேற்பட்ட நாடுகள் ஆதரவு தெரிவிச்சும் கூட இதையெல்லாம் கண்டுக்காத இஸ்ரேல் வந்து இன்னைக்கு இவங்க மேல தாக்குதல் நடத்தின உடனே போய் ஐநாவில் போய் முறையிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கறது தெரியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹெட்ஸின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷியா மற்றும் சன்னி முஸ்லீம் யாரா இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் என்றாலே எங்களுக்கு எதிரிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இப்படி சொல்லியிருக்காரு. அப்படி சொல்றதுக்கு வளைகுடா நாடுகளோ அல்லது சவுதியோ துபாயோ யாருமே வந்து அதற்கு எந்த கண்டனங்களும் தெரிவிக்கவும் இல்லை, அதற்கு எதிர்வினையா எந்த பதிலும் கூறவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இன்னமும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சாதகமான முடிவுகளை தான் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் இஸ்லாமியர்களுக்குரிய இஸ்லாமிய நாடுகளின் தலைமைத்துவத்தை இந்த சவுதியானது தாங்கள் தான் இந்த தலைமை ஏற்று இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வளைகுடா நாடுகளுக்கு சவுதி தான் இதுவரையிலும் தலைமையா இருந்துகிட்டு இருக்காங்க. இத அவங்க இத்தனைக்கு கிரேட்டர் தென் இஸ்ரேல்னு சொல்லிட்டு சவுதியை அது எல்லாத்தையும் மேப்ல காட்டி தான் இந்த இடத்த பிடிக்க போறோம் அந்த இடத்த பிடிக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு கூட அவங்க எதிர்ப்போ இல்ல அதுக்கான கண்டனங்களோ இஸ்ரேலை நோக்கி அமெரிக்காவை நோக்கி இதுவரையிலும் எந்த அரபு வளைகுடா நாடுகளும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக எந்த கண்டனமும் இதுவரையிலும் தெரிவிச்சதில்லை. இன்னைக்கும் அவங்க அவங்களுடைய நட்பு நாடுகளாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சரி சகோதரர்களே, இதுவரையிலும் மற்ற நிகழ்ச்சி இதுவரையிலும் தெரிவித்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் புரிந்திருந்தால் நண்பர்களுக்கும் மற்றும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.